எங்களாங்க ஒன்றும் பயப்படாத தம்பி, நான் வெக்கப்படுத்தல மாட்டேன். எத்தனை வருஷம் தம்பி படித்தா? 5 வருஷம் படிச்சிங்களா இன்ஜினியருக்கு? 4 years. எத்தனை வேலையும் படிச்சிங்க? எத்தனை புக்கு படிச்சிங்க? என்ஜினியர் ஆகிறதுக்கு எத்தனை புக்கு படிச்சிங்க? 40 புக்ஸ் படிச்சிங்க. இல்லை, 40 புக்ஸ் படித்த பிறகுதான் நீங்கள் யார் ஆனீங்க? 40 புக்ஸ் படித்தாதான் யார் ஆனீங்க? என்ஜினியர் ஆனீங்க. உங்களுக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தான். எத்தனை புக்கு படிக்கணும்? 40 புக்கு படித்தாதான் 50,000 ரூபாய் சம்பளம். இல்லை 15,000 ரூபாய் சம்பளம். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு 40 புக்கு படிச்சாராம். ஆனால் ஆண்டவர் படிக்க சொல்ற எத்தனை புஸ்தகம்? எங்க அவர் என்ஜினியர் சும்மா ஆயிட்டாரு? சொல்லுங்க. அவங்க அப்பா ஃபீஸ் கட்டினாரு என்ஜினியர் ஆயிட்டாரா? டெய்லி பஸ்ல கூட்டு போனால என்ஜினியர் ஆயிட்டாரா? டெய்லி சத்யபாமா காலேஜுக்கு போயிட்டு என்ஜினியர் ஆயிட்டாரா? இல்லைங்க, காலேஜில் போய் 40 புக்கு படிச்சாராம். எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு புக்கு வாசித்தீங்க? இந்த ஒரு புக்கு இன்னைக்கு வாச எத்தனை பேருங்க? நிறைய பேர் ஒரு முறை கூட வாசித்தது இல்லைங்க. வாசிங்களா? வாசிங்க. 40 முறை வாசித்து பாருங்க, என்ஜினியர் ஆயிடுவீங்க. ஒரு என்ஜினியர் பட்டம் வாங்குறதுக்கு 40 புக்கு படிச்சாராம். நீங்க 40 முறை வாசித்து பாருங்க, நீங்க யாரா இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஐ சேலஞ்ச் யூ. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேங்க. இந்த புஸ்தகம் வாசித்து பாருங்க. உலக பிரகாரமான ஒரு புஸ்தகம் ஒருவனை என்ஜினியர் ஆக்கும், ஒருத்தனை டாக்டர் ஆக்கும், ஒருத்தனை வைத்தியன் ஆக்கும், ஒருத்தனை IAS ஆபீசர் ஆக்கும், ஒருத்தனை IPS ஆக்கும்னா ஜீவன் உள்ள தேவனுடைய வசனம் உன் ஐஸ்வர்யவான ஆக்கும். உன் ஐஸ்வர்யவான ஆக்கும். இந்த புஸ்தகம் சாதாரண புஸ்தகம் அல்ல. உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற புஸ்தகம், உன்னை பலவான் ஆக்குகிற புஸ்தகம், உன்னை வல்லமை உள்ளவன் ஆக்குகிற புஸ்தகம், உன்னை தேவனுடைய கரத்தில் பாத்திரமாக்குற புஸ்தகம். இது அறியாததுனால என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.